ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். என்னென்னு சொன்னால், நாங்கள் இன்றைய பார்க்க போகிற வீடியோ என்னென்னு சொன்னால், எல்லோரும் பெரும்பாலும் மெசேஜ் பாப்பப் நோட்டிஃபிகேஷனில் வர்ற மாதிரி பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வகையில் எங்களில் வாட்ஸ்அப்லேருந்து டெலிகிராம்லேருந்து சகல ஆப்ஸுகளும் என்னென்று பாப்பப் நோட்டிஃபிகேஷன் செய்கிறேன்னு சொல்லி தான் நாங்கள் இன்றைய பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக வாரீங்கன்னு சொன்னால் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் பெல் பட்டன் இருக்குது, கிளிக் பண்ணி ஓல் கொடுத்து விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்ஸை பொறுத்தவரையில் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நோட்டிஃபிகேஷன் பாப்பப் டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த ஆப்ஸ் வரும். ஓகே, நான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி எனேபிள் பெர்மிஷன் கேட்கும். இதில் போய்ட்டு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பாப்பப்னு சொல்லியிருக்கு பாருங்கள், அதை எலோவ் பண்ணி விடுங்க. நான் எலோவ் பண்ணி விடுறேன். எலோவ் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் வாங்க. திரும்ப பேக் வந்தோன்னா உங்களோட பெர்மிஷன் கிராண்டட்னு சொல்லி வரும். அதேபோல் இன்னொன்று நோட்டிஃபிகேஷன் பாப்பப்னு சொல்லி கீழே வந்திருக்கு பாருங்கள், அதை டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணோன்னே எனேபிள் பெர்மிஷன் சொல்லி இன்னொரு பெர்மிஷன் கேட்கும். ஸோ வர்ற பெர்மிஷன் எல்லாத்தையும் நீங்கள் டிக் பண்ணி ஓகே பண்ணி விடுங்க. ஓகே பண்ணி விட்ட பிறகு திரும்ப நீங்கள் பேக் போங்க பின்னால். இப்போ இதில் நோட்டிஃபிகேஷன் பாப்பப் பண்ணுறதுக்கு இதில் எலோவ் பண்ணிங்க. எலோவ் பண்ணினோன்னா நீங்கள் திரும்ப வந்தீங்கன்னு சொன்னால் பெர்மிஷன் கிராண்டட்னு சொல்லி வரும். அதே பிறகு உங்களோட இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் வரும். இது செக் நோட்டிஃபிகேஷன் சொல்லி வரும். உங்களோட எல்லாம் ஓகேயா சரியாக இருக்குதா என்ற மாதிரி வரும். அதுக்கு கொடுத்து முடிஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக லோடிங் ஆகும். லோடிங் ஆகினோன்னே இந்த மாதிரி தான் ஆப்ஸ் ஹைட் பண்ண மாதிரி வரும். அதாவது அங்கால பாருங்கள், ப்ளாக் பண்ணின மாதிரி இருக்கும். இது உங்களோட ஃபோனில் இருக்க சகல ஆப்ஸும் இதில் காட்டும். நீங்கள் எந்த ஆப்ஸை வேணுமென்றாலும் பாப்பப் நோட்டிஃபிகேஷன் செஞ்சு கொள்ளலாம். ஸோ நான் அந்த வகையில் நான் வாட்ஸ்அப்பை இப்போ செலக்ட் பண்ண போகிறேன். 3 ஆப்ஸ் செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வகையில் இதில் பாருங்கள், வாட்ஸ்அப் பண்ணுறதுக்கு நான் வாட்ஸ்அப்பை செலக்ட் பண்ணேன்னா ஆப் செட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லி வருது. அடுத்த யூடியூப்பையும் செலக்ட் பண்ணிவிட்டு மூன்றாவதாக நான் டெலிகிராமையும் செலக்ட் பண்ண போகிறேன். அப்போ நீங்கள் அங்கே சைட்டில் இருக்க டிக் பண்ணிங்கன்னு சொன்னால் செட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லி வந்துடும். வந்தவனை நீங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் பாருங்கள், கீழே சர்ச் பட்டன்னு சொல்லியிருக்கு. இப்போ நீங்கள் சர்ச் பட்டனுக்கு போனால் கூட நீங்கள் எந்த ஆப்ஸை நீங்கள் பாப்பப்பாக யூஸ் பண்ண போகிறீங்க, நோட்டிஃபிகேஷன் பாப்பப்பாக வரணும்னு சொல்லி அதில் டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த ஆப்ஸ் மட்டும் உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் அதை போய்ட்டு டிக் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஓகேயாக இருக்கும். சரி, இப்போ நான் இதில் செட்டிங்குக்கு போனால் இதுதான் வரும். செட்டிங்கில் போனீங்கன்னா செக் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு தான் வரும். அடுத்த தீம்ஸ் இருக்குது பாருங்கள். அதில் தீம்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணோன்னே உங்களோட வர்ற பாப்பப் மெசேஜ் என்னென்ன கலர்ஸில் வரணும், அதாவது பார் கலர்னு கேட்டிருக்காங்க. மற்ற உங்களுக்கு ஐக்கான் வேணுமான்னு கேட்டிருக்காங்க. ஐக்கான்னு சொன்னால் பாருங்கள், அதில் நோட்டிஃபிகேஷன் பாப்பப் பக்கத்தில் கொஸ்டின்ஸ் மார்க் மாதிரி போட்டிருக்கு. அதில் உங்களுக்கு ஐக்கான் வேணுமா, இல்லை உங்களுக்கு வர்ற இதுக்கு இமேஜ் வேணுமா, மற்ற பிக்சர்ஸ் வேணுமான்னு சொல்லியிருக்கு. உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் அதை எனேபிள் பண்ணி விடலாம். அடுத்த வாய்ஸாக உங்களுக்கு டெக்ஸ்ட்டை வாய்ஸாக உங்களுக்கு ஸ்பீச் பண்ணக்கூடிய மாதிரியும் இருக்குது. ஸோ அந்த வகையில் பாருங்கள், இப்போ நான் இந்த வாட்ஸ்அப்புக்கு ஒரு மெசேஜ் வேறு நம்பர்லேருந்து சென்ட் பண்ணியிருக்கேன். சென்ட் பண்ணோன்னா பாருங்கள், பாப்பப் மெசேஜ் வந்திருக்கு. அங்கே விட உங்களோட வலது பக்கத்தில் பாருங்கள், ஒரு சிம்போல்ஸ் போட்டிருக்கு வாய்ஸ். அது டிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட அவ்வளோ மெசேஜையும் அது வாசிக்கும். வாட்ஸ்அப் என்ன டைமுக்கு வந்திருக்கு, யார் அனுப்பியிருக்காங்க, என்ன மெசேஜ்னு சொல்லி அது அப்படியே உங்களுக்கு வாசித்து காட்டும். ஸோ அந்த வகையில் இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஸாக தான் இருக்குது. நீங்கள் எந்த ஒரு ஆப்ஸாக இருந்தாலும் அதுக்கு நீங்கள் பாப்பப்பை யூஸ் பண்ணி கொள்ளலாம். நோட்டிஃபிகேஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நான் இந்த மெசேஜ் இதுக்குள்ளே போயிருக்கேன், வாட்ஸ்அப் மெசேஜுக்குள்ளே போய் பாருங்கள். ஹாய்ன்னு எனக்கு அதில் சென்ட் பண்ணியிருக்காங்க. அது ஆல்ரெடி பாப்பப் மெசேஜில் ஷோ ஆகினேன், நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னென்னு சொன்னால், பெரும்பாலான ஆட்கள் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் சப்போர்ட் தர மாதிரி தெரியலை. ஸோ நீங்கள் தர சப்போர்ட் தான் எங்களை மேலும் மேலும் வீடியோ செய்கிறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வகையில் எங்களுக்கு சப்போர்ட் தாங்க. மேலும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரையில் நன்றி, வணக்கம், பாய் பாய்.